இப்போது ஆஞ்சநேயரை நீங்கள் வசியம் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா 3 முறை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். 3 பூஜை முறை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு தவிர்க்கிற முறையை சொல்லிடுறேன். பட்டு முடிச்சிடலாம். மோகம் தவிர்க்கணும், பொய் பேசக்கூடாது. 3வது, தாய் தந்தையை நம்ம ஒரே ஒரு அசிங்கமாக நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் அடிபணிஞ்சவர். அதனால் நம்ம யார் வந்து நம்ம வீட்டில் யார் எந்த ஒரு மகன் ஆஞ்சநேயரை வணங்குறானோ கண்டிப்பாக அவனுடைய அப்பா கிட்ட தான் ஆஞ்சநேயருடைய அருள் முழுசாக இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். 3வது, என்னென்ன நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் பூஜை முறைகளில். கண்டிப்பாக நீங்கள் வந்து அஞ்சனா தேவி வணங்கணும், ராமரை வணங்கணும், சீதாதேவி வணங்கணும், 4வது சூரிய பகவானை வணங்கணும். நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, துளசி இலையை அரைத்து நெஞ்சில் பூசிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு பூஜை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பொழுதுமே சரி இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆஞ்சநேயர் 100% கண்டிப்பாக நம்ம சித்தி ஆகிடுவார். நான் அடுத்த பதிவில் அதற்குண்டான மந்திரத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி.